சுட சுட கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி. ஆச்சரியமா இருக்கா? இன்னைக்கு அதை தான் சமைக்க போறோம். சீரக சம்பா அரிசி. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃபுட் வைப் சம்பத் அண்ட் சிவகண்ணன். 1 கிலோ சீரக சம்பா அரிசி 1 கிலோ மட்டனை வச்சு கொங்கு ஸ்டைல்ல வெள்ளை பிரியாணி பண்ண போறோம். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா நார்மலா கோயம்புத்தூர்ல எல்லா மக்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெள்ளை பிரியாணி மறக்காம நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணு அளவு சொல்லி தான் நாங்க பண்ண போறோம். 1 கிலோ மட்டனை சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். மட்டனை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. சீரக சம்பா அரிசியை 2 டைம் அலசி ஊற வச்சுக்கலாம். ஒரு மசாலா அரைச்சி தயார் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிடுறேன். 60 கிராம் பச்சை மிளகா, 300 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சது, 100 கிராம் பூண்டு, இது கூடவே 4 கிராம் பட்டை, 1.5 கிராம் கிராம்பு, 2 கிராம் ஏலக்காய், அன்னாச்சி பூ ஒரு சைஸ். இதை எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மாகான் சொல்லுங்க. மிக்ஸில நைஸா அரைச்சி எடுத்துட்டு வாங்க. இதோ அரைச்சிட்டு வந்துடுறேன். மட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40 கிராம்ல வந்து 50 கிராம் சைஸ் வெட்டி எடுத்துருக்கோம். இந்த சைஸ் வெட்டினா போதும். அரைச்சாச்சு. சூப்பர். அரைச்சதை அப்படியே மட்டன் கூட சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இது கூடவே 150 ml தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கணும். சம்பத்கான் சொல்லுங்க. இந்த அரைச்ச மசாலா, மட்டனு, தயிர் இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு ஊறுதோ மட்டன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி எடுங்க. பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பல வகையான பிரியாணி இருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த பிரியாணி ஏன் பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டனு, நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு வந்து கடல் கிடையாது. குறிப்பாக நீங்கள் பிராய்லரில் இந்த பிரியாணி செய்யக்கூடாது. மட்டன் இல்லைனா நாட்டுக்கோழி இதில் 2ல் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சமையல் தான், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ரொம்ப ஆரம்பிச்சிடுவோமா? கனமான பாத்திரத்தை ஏற்றிடலாம். 150 ml நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் தம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறோம். இதே மெத்தடில் நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் பண்ணும்போது மட்டனை தனியாக வேக வச்சு கரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். 2 விசில் விடுங்க நீங்கள் குக்கரில் பண்ணும்போது மட்டனை தனியாக வேக வச்சு. இப்போ நம்மளுக்கு நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கு தாளிக்கிறது கொஞ்சம் ஐட்டம் போடலாம். 3 பிரியாணி இலை, ஒரே ஒரு அன்னாச்சி பூ, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், சின்னதாக 3 துண்டு பட்டை அப்படியே உடச்சி போட்டுப்போம். நானூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம். கிண்டுங்க சம்பத்கான். இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கனமான பாத்திரம். இந்த ஹைதராபாத் பிரியாணி, டெல்லி பிரியாணிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த பாத்திரத்தில் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். குறிப்பாக பிரியாணிக்கு பாத்திரம் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம என்ன பிரியாணி சமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தை வச்சு சமைச்சோன்னா பிரியாணியோட ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க. கிண்டுங்க. கிண்டுறதா? பாத்திரம் எடுதா? பாத்திரம் வந்து ஹைட்டாக இருக்குது. வெங்காயம் வதங்கிருச்சான்னு எட்டி பாருங்க. இல்லை, நீங்கள் குனிஞ்சிங்கன்னா மேலே எட்டி பார்த்துருவேன். கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. வெங்காயம் வந்து அப்படியே லைட்டாக நம்மளுக்கு கண்ணாடி பதம் தாண்டி நம்மளுக்கு வதங்குது. இந்த டைம் தான் நம்ம 30 கிராம் இஞ்சி, 30 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. ஊற வச்ச மட்டனை அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி ஒரு 75 கிராம் சைஸில் இருந்தால் போதும். மட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மசாலாவில் மிதக்குது.
பார்க்கும்போதே அது ஒரு தனி அழகாக இருக்குது. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் திறந்து நம்ம கிண்டுனா போதும். இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். குறிப்பாக பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி ஊற்றணும். ஏன் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாதுன்னா, பச்சை தண்ணி ஊற்றும் போது மட்டன் வந்து மறுபடியும் விரைக்க ஆரம்பிக்கும், வேகாது. அதனால் இன்னொரு அடுப்பில் நம்ம சுடு தண்ணி ஏற்றிட்டு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். சம்பல்கான் மூடிட்டீங்களா? மூடிட்டு ஒரு அடுப்பில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றி வேக விடுங்க. மட்டன் நம்மளுக்கு இதில் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் பாருங்க வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு. பிரியாணியும் அப்படி தான் இருக்கும். 50 கிராம் கல் உப்பு அப்படியே போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு. இந்த டைம் தான் உப்பு காரம் புளிப்பு நம்ம செக் பண்ணணும். காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பச்சை மிளகா கீரி உள்ளே போட்டுக்குங்க. காரம் சரியாக இருந்துச்சுன்னா தேவையில்லை. சம்பல்கான் உப்பு பாருங்க கொடுங்க. கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு பச்சை மிளகா இறக்குங்க. மிளகாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மிளகாவும் ஒவ்வொரு விதமாக காரம் இருக்கும். இந்த கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணிக்கு மிளகாவை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்து போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா அந்த காரமே இந்த மிளகாயில் தான் இருக்குது. சொல்லுங்க. மட்டன் வந்துருச்சா? நல்லா வந்துருச்சு. இந்த கொங்கு பிரியாணி எப்போவுமே ஜீரக சம்பா அரிசியில் தான் பண்ணணும். பாசுமதி அரிசியில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் வந்து ஜீரக சம்பாவுக்கு மட்டும்தான். 10 கிராம் புதினா இலை, ஒரு 10 கிராம் மல்லி இலை அப்படியே எண்ண வேண்டியதுதான். தண்ணியோட லெவலில் வந்து அப்படியே கரெக்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக தயாராகிடும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம இதில் கொடுத்துருக்கிற மல்லி புதினா பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ பிரியாணி இலை ஏலக்காய் இதோட ஸ்பைசஸ் தான் இருக்கும். இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டைலில் பண்ணுங்கள். அதுதான் பிரியாணி அரிசி வந்து நம்மளுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இதுலேயே இந்த டைம் தான் நம்ம தம் போடணும். இது தம் போடும்போது என்ன ஆகணும்னா ஏர் லீக் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக இந்த வந்து துணியை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தம் போட போகிறோம். இப்படி நம்ம போட்டுட்டோம்னா சம்பல்கான் ஏர் லீக் ஆகாது. சூப்பர். பிரியாணியில் எப்போவுமே இந்த தம் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். இந்த இடத்துல உங்களுக்கு பிரியாணி சொதப்பிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பிரியாணி சரி செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏர் போகாமல் லாக் பண்ணிக்கிங்க. இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இல்லை கரெக்டாக மூடி உட்காருது அப்படின்னா தேவை கிடையாது. நம்ம மேலே ஒரு வெயிட் வச்சா போதும். இப்போ நம்மகிட்ட தணல் இல்லாதனால ஒரு 15 நிமிஷம் விளக்கு மாதிரி எரிய விட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அந்த தம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் தம்மு உடைப்போம். சூப்பரான பிரியாணி தயாராகிடும். அப்போ இன்னும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா? ஆமாம், வாங்க ரெடி பண்ணிடலாம். ரொம்ப லேட் ஆகுது. அருமையான வாழை. சம்பத்கான் சொல்லுங்க. இந்த கல் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இதோ ஓரமாக போட்டேன். அதுக்கு நானே தூக்கி போட்டிருப்பேனே. இருந்தாலும் நான் தூக்கி போடணும்ல என் பங்குக்கு. இந்த முடி திறக்கிறீங்களா இல்லை நானே பண்ணிடுவா? இல்லை முடியலன்னா சொல்லுங்க, நான் திறந்துடுறேன். கஷ்டமாக இருந்தா. இது என்னென்னா இந்த மூடி திறக்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக திறங்க. உள்ளுக்குள்ளே இந்த தம்மில் இருக்குல்ல, இப்போ மூடி திறக்கும்போது டப்புன்னு ஆவி அடிக்கும். அதனால் கொஞ்சம் கவனம். எப்பவுமே ஹோல்ஸ் நம்ம சைடு இருக்கக்கூடாது, ஆப்போசிட் சைடு. சூப்பர். மேலேயே அப்படியே நம்ம நெய் ஊற்றணும். சீரக சம்பா அரிசியோட நெய் சேரும்போது மனம் வேற மாதிரி இருக்குது. சுட சுட கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி பகலில் சமைக்க ஆரம்பித்தோம். பிரியாணி தம் உடைச்சி சாப்பிட்றதுக்குள்ளே இருட்டாயிருச்சு. அப்படியே பீஸு பிரியாணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒட்டுக்கா அப்படியே தள்ளுவோம்.
அடாடா, நம்ம ரெகுலர் பிரியாணிக்கும் கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன அளவு நீங்கள் கரெக்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான பிரியாணி வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சமைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் வேல் ஃபுட் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.